இண்டியானா ஜோன்ஸ் மற்றும் தி டயல் ஆஃப் டெஸ்டினி திரைப்படம் 1969 இல் அமெரிக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் சாகச வீரருமான இண்டியானா ஜோன்ஸ் விண்வெளி பந்தயத்தின் பின்னணியில் வாழ்கிறார். விண்வெளிக்கு செல்வதற்கான போட்டியில் சோவியத் யூனியனை தோற்கடிக்க அமெரிக்க அரசாங்கம் முன்னாள் நாஜிக்களை நியமித்துள்ளதால் ஜோன்ஸ் கவலையடைகிறார். அவரது தெய்வீக மகள் ஹெலினா ஷா அவரது பயணத்தில் அவருடன் செல்கிறார். இதற்கிடையில் சந்திரனில் இறங்கும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாசா உறுப்பினரும் முன்னாள் நாஜியுமான ஜூர்கன் வோலர் உலகை தனக்கு ஏற்றவாறு சிறந்த இடமாக மாற்ற விரும்புகிறார். இறுதியில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதே படத்தின் மீதிக்கதை. பழம்பெரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மற்றும் சாட்டை வெடிக்கும் சாகசக்காரர் மற்றொரு பயணத்திற்கு திரும்பியுள்ளார். அவர் நிச்சயமாக புகழ்பெற்ற ஹாரிசன் ஃபோர்டால் நடித்தார். இப்போது 80 வயது இளைஞராக இருக்கிறார். ஆனால் அதை நகைச்சுவையுடனும் ஸ்டைலுடனும் எடுத்துச் செல்கிறார். இன்னும் அந்த தயக்கமற்ற வளைந்த புன்னகையை வெளிப்படுத்துகிறார். ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் ஜேம்ஸ் மான்கோல்ட் இயக்காத முதல் இண்டியானா ஜோன்ஸ் திரைப்படம் இதுவாகும். ஆனால் அது இருந்த போதிலும் இது கொஞ்சம் ஜிப் மற்றும் வேடிக்கை மற்றும் கதை புத்தி கூர்மையுடன் அதன் அனைத்து மாகஃபினி முட்டாள்தனத்தையும் கொண்டுள்ளது. அது கடைசியாக இண்டியானா ஜோன்ஸ் ஆகும். மற்றும் கிறிஸ்டல் ஸ்கல் இராச்சியம் உண்மையில் செய்யவில்லை. தி ஃபோர்ஸ் அவேக்கன்ஸுடன் ஜே ஆப்ராம் செய்ததை போன்ற மறுமலர்ச்சிக்கான நம்பிக்கையில் நாங்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தில் அமர்ந்தோம். அது சரியாக நடக்கவில்லை என்றால் அது இன்னும் கதை சொல்லும் வேகத்தில் எழுகிறது. ஃபீப் வாலர் பிரெச் இண்டியின் முரட்டுத்தனமான தெய்வ மகள் ஹெலினா ஷாவாக ஒரு அற்புதமான இணை நடிகராக மாறியுள்ளார். அவர் ஷார்ட்ஸ் மற்றும் சட்டை அணிந்துள்ளார். அவர் வளர்ந்த குறும்புத்தனமான எனிட் பிளைட்டன் கதாநாயகி போல் தோற்றமளிக்கிறார். உண்மையில் சில அற்புதமான டிஜிட்டல் இளைஞர் விளைவுகள் இண்டிக்கு இரண்டாம் உலக போரில் மீண்டும் ஒரு சிறந்த தொடக்க ஃபிளாஷ்பே பகுதியை வழங்குகின்றன. மேக்ஸ் மிக்கெச்சன் என்ற கேவலமான ஜெர்மன் ஜூர்கன் வோல்லரை துரத்துவது இந்த முழு வணிகத்தையும் தீர்க்காமல் விட்டுவிடுகிறது. ஆனால் 60களின் பிற்பகுதியில் இன்றைய விண்வெளி யுகத்திற்கு வேகமாக முன்னேறுகிறது. மேலும் எரிச்சலான வயதான இண்டியானா ஜோன்ஸ் ஓய்வு பெறுகிறார். ஆனால் இதே வோலர் தான் போலியான பெயரில் அப்பல்லோ 11 சந்திரனில் தரையிறங்குவதற்கு மூளையாக செயல்பட்டவர். அமெரிக்க ஃபெடரல் அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் ஷவுனெட் ரெனி வில்சன் ஆவார். கருப்பு சந்தையில் பழங்கால பொருட்களை கசையடித்து கொண்டு கசையடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனது துரோகி ஹெலினாவுடன் சேர்ந்து இண்டியால் மட்டுமே அவனை தடுக்க முடியும். டாஞ்சியரின் குறுகிய தெருக்களில் துக்வி இஸ் கிளாசிக் ஜாப் நிகழ்வு மற்றும் இண்டி பியூரிஸ்ட்கள் பூச்சிகளுடன் சில தவழும் சந்திப்புகள் மற்றும் ஒரு நிலத்தடி கல்லறை உட்பட ஏராளமான ஜாலி சேஸ்கள் உள்ளன. இந்த தெய்வ மகள் குறிச்சொல்லின் கீழ் ஃபோர்டுக்கு ஒரு இளம் பெண் இணை நடிகரை கொடுப்பது சற்று கசப்பாக இருக்கிறது. அவர் அசல் திரைப்படங்களில் இருந்த பிளாட்டோனிக் இணை நடிகரை விட உண்மையில் மிகவும் வித்தியாசமாக இல்லாத ஒரு வேடிக்கையான பதற்றத்துடன். இருப்பினும் இறுதி காட்சியானது மிகவும் வேடிக்கையானது மற்றும் பொழுதுபோக்கு அம்சமாக உள்ளது. மேலும் அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி ஒரு துணிச்சலான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டது. இது முதுமை மற்றும் காலத்தின் ஈர்ப்பு விசையை மீறுவது பற்றிய முழு கேள்வியையும் எளிதாக்குகிறது. இண்டியானா ஜோன்ஸ் இன்னும் ஒரு